வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2026 அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் 3/12/2025 அன்னைக்கு இந்த பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் அதாவது 2026 டிஎன்பிஎஸ்சி என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இது பார்த்தா நம்மளுக்கு எலெக்ஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கு அடுத்தது தான் எல்லா எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா மே வரைக்குமே நம்மளுக்கு எலெக்ஷன் இருக்கும். ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தோன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். இந்த எக்ஸாம் யாருக்குன்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ பிஇ படித்த, ஸோ பிஇயில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் இருக்கலாம், பிஇ இன்ஜினியரிங் படித்த, ஸோ அந்த கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் தான் இது நான் இன்டர்வியூ போஸ்ட். இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 25 மே மந்த்து தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம் டேட்டு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 3 இதோட எக்ஸாம் டேட்டு. அடுத்தது கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1. குரூப் 1 பார்க்கும்போது என்னென்ன போஸ்டிங் வரும்னா டெப்யூட்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் போஸ்டிங் அதெல்லாம் தான் இந்த குரூப் 1ல் வரும். இது எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 6/9 கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா ஜூன் மந்த்து ரிலீஸ் ஆகுது 23/6. அடுத்தது என்ன எக்ஸாம்னு பார்க்கும்போது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கான எக்ஸாம். அடுத்தது இங்கே 3ல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு உண்டான எக்ஸாம் இது. இந்த டிப்ளமோ ஐடிஐ படித்த போஸ்டிங்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஜேடிஓ, ஃபீல்டு அசிஸ்டன்ஸ். ஸோ இவங்க எல்லோரும் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ஜூலை மந்த்து 7/7 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. இந்த எக்ஸாம் எப்போன்னு பார்த்தோன்னா 29. ஸோ அதே மந்த்தே என்னென்ன குரூப் 1 எக்ஸாமும் இருக்குது, இந்த டெக்னிக்கல் எக்ஸாமும் இருக்குது. அதுக்கடுத்தது என்னென்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ். ஸோ குரூப் 2, 2Aன்னு சொல்லும்போது சப் ரெஜிஸ்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இவங்க எல்லாம் இந்த குரூப் 2வில் தான் அந்த லிஸ்ட்டில் வரும். இந்த எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 11/8. எக்ஸாமினேஷன் டேட் 25/10. அடுத்த எக்ஸாம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது நான் இன்டர்வியூ போஸ்ட், இது பார்த்தோன்னா இன்டர்வியூ போஸ்ட். இது எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது 31/8. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க 14/11. அடுத்தது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 4 எக்ஸாம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அக்டோபர் மந்த் 6/10. இது எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க டிசம்பர் மந்த். கரெக்டாக 1 இயர் இருக்குது 2012. ஸோ டிசம்பர் மந்த்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. குரூப் 4ன்னு சொல்லும் போது என்னென்ன போஸ்டிங் வரும்னு பார்த்தா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், கிளர்க்கு, பர்சனல் அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் இந்த குரூப் 4ல் வருவாங்க. இவங்களுக்கு எக்ஸாம் எப்போ டிசம்பர் மந்த்து 20. எக்ஸாக்டாக 1 இயர் இருக்குது. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் பார்த்தோன்னா ஒரு டென்டேட்டிவான ஆனுவல் பிளானரை தான் கொடுத்துருக்காங்க. எனி சேஞ்சஸ் கூட இருக்கலான்னு தான் சொல்கிறாங்க. வேகன்சி பற்றியெல்லாம் நோட்டிஃபிகேஷன் அப்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதோட சிலபஸ், அதோட எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்கீம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போயிட்டு பார்த்து நீங்கள் என்ன எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அப்பப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் என்னென்ன அப்டேட்ஸ்ன்றது அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.
இந்த ஆனுவல் பிளானர் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் 1 இயர் டைம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, கன்ஃபார்மாக 1 இயர் நீங்கள் வந்து உட்காந்து படிச்சிங்கன்னா ஒரு மன வலிமையோட ஒரு சரியான முறையில் சரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக என்ன பண்ண முடியும்னா ஒரு போஸ்டிங்கை வாங்கிக்க முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தினைக்குமே வந்து அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியான என்னென்ன சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், மெட்டீரியல் என்ன, ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்க போகிறோம் இல்லை வீட்லேயே படிக்க போகிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ பிளான்டாக இருக்கணும். முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய வந்து ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான முறையில் வந்து நம்ம நல்லா வந்து படிக்க ஆரம்பித்தோன்னா நல்லாவே வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு சிலர் படிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் அவங்க என்ன ஆகிடுது, அவங்களுடைய மணி வேஸ்ட் ஆகுது, அவங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முன்னாடியே வந்து படிக்க ஆரம்பிங்க. ஒரே மாதிரியான மனநிலையில், அதாவது இன்னிலிருந்து டில் எக்ஸாம் வரைக்குமே அதே மாதிரியான மனநிலையிலேயே நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற அந்த மன வலிமை, அந்த மனநிலைன்றது எல்லா நாளுமே நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணணும், இன்னையிலிருந்தே, ஸோ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான், இன்னையிலிருந்தே உங்களுக்கு அந்த ஒரு மன வலிமைன்றது இருக்கணும். எப்படி நம்ம ஒரு 12th எக்ஸாம் எழுதுகிறோம், 10th எக்ஸாம் எழுதுகிறோன்னும் போது அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே நம்மளுக்கு எப்படி ஒரு பயம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு மனசில் என்ன இருக்கணும், ஒரு பயம். நான் வந்து எப்படி நம்ம 10th 12th வந்தோம், ஐயோ நம்ம நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும், ஸோ இது நம்ம லைஃப்னு நம்ம நினச்சோமோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமுக்கும் நம்ம லைஃப் அப்படின்ட்டு இந்த நாளிலேருந்து ஒரு வருஷம் சரியான முறையில் நீங்கள் வந்து மன வலிமையோடு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ.